எனக்கு என்ன தெரியும், கேளுடா. தமிழில் சரளமாக பேச முடியுமா? தமிழில் சரளமாக பேசலாமா? முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, மயிலுக்கு போர்வை தந்தான் பேகன். மயிலுக்கு போர்வை தந்தான் பேகன், மயிலுக்கு போர்வை தந்தான் பேகன். இல்ல சார், நீ வைக்கிற ஒரு ஸ்டெப் ரொம்ப த்ரில்லிங் இருக்கா சார். முட்டை அண்ணே டில்மேனியா. அவ்வைக்கு நெல்லி கொடுத்தான் அதிகமான் என்று சொல்வார்கள். தலைவர் என்னப்பா கத்துங்க என் நண்பட்ட. அந்த 1991 60 இடங்களை காங்கிரஸ் கட்சி பெற்றது. முடியாது என்றார்கள், முடியாது என்றார்கள், முடியாது என்றார்கள், நடக்காதது என்றார்கள். முடியாது என்றார்கள், முடியாது என்றார்கள், முடியாது என்றார்கள், நடக்காதது என்றார்கள். அங்க பக்கத்துல இருந்து பேசும்போது தர முடியாது என்று சொன்னார்கள், வாய்ப்பில்லை என்று சொன்னார்கள், பார்க்க முடியாது என்று சொன்னார்கள். பேச என்னங்க அது? ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கவிஞரார்கள், அதுக்காக ரெண்டு தடவையா பதிவு பண்றது. இந்த விளையாட்டுலாம் எண்ணிட்ட வச்சுக்காத. ஒவ்வொரு வார்த்தையும் ரெண்டு தடவை எப்படிங்க அமைச்சர்? நீங்க ஒரு ரெண்டு வரியா பதிவு பண்ணா எத்தனை மணிக்கு இது முடிக்கிறது? அமைச்சர், தமிழில் சரளமாக பேச முடியுமா? தமிழில் சரளமாக பேசலாமா? ரோல் பண்ணி த்ரோல் பண்ணி சிரிக்க வைப்போம் மச்சான், திருந்தாத தற்குறிகளை நொங்கெடுப்போம். பல தற்குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன், இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ரோல் அரக்கன் நான், ரோல் அரக்கன், ரோல் அரக்கன் நான், ரோல் அரக்கன். என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? இல்லாத பெருமை எங்கள் தலைவருக்கும் இருக்கும் பண்ணு. அவர் நடந்து வந்தா கிளாஸா இருக்கு, அவர் பேசுறது எல்லாமே மாசா இருக்கு. ரொம்ப கம்மியா பேசுவார், அனைத்தையும் செயலில் தான் காட்டுவார். நிறைகுடம் எப்பொழுதும் தழுவாது. பேரவை தலைவர் அவர்களே, எம்டி விசில் மேக்ஸ் மச் நாய்ஸ். போதும்டா ஐயா, சந்தோஷமா வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த வாழ்க்கையில மண்ணலி போட்டு நாசமாக்கிறாரா ஐயா? தயவு பண்ணி போய் அவங்க காலத்துக்கு கும்பிடுறேன் கூறி, அமுதே தமிழே அழகிய மொழியே எனது உயிரே. வணக்கம் வணக்கம் வணக்கம். டேய் கண்டா, நீ ரொம்ப ஓவரா போறடா. ராத்திரி தூங்கும்போது ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி தொலைச்சு கட்டிட வேண்டியதான். தமிழ்ல வணக்கம் ஏதாவது சொன்னா உடனே ஒரு ட்ரோல போட்டுருவாங்க. ட்ரோல்ல வந்ததே சொல்லிடலாமா? நம்ம சொல்லிடலாமா? ஏண்டா தயங்குற? தைரியமா சொல்றா, சொல்லு. நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. எல்லாருக்கும் மன்மத வணக்கம், மன்மத வணக்கம். இவ பொறக்கணுங்கிறதுக்காக போகாத கோயில் இல்ல, சுத்தாத அரசு மரம் இல்ல. அப்படி எல்லாம் போய் இந்த ஒத்தைய பெத்த, அதுவும் நத்தையா வந்து பிறந்து தொலைஞ்சிருக்கு. மன்மத வணக்கம், மன்மத வணக்கம். மன்மத வணக்கம். அதான் தப்பா சொல்லிட்டாங்களே, அது தப்புன்னு எங்க ஒத்துட்டு இருக்காங்க. அந்த தப்பையே வந்து எல்லா இடத்துலயும் சொல்லி சொல்லி ஃப்ரேம் வாங்கிட்டு இருக்காங்க நம்ம ஜோசியக்கார அக்கா. சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிறதே நம்மளால வந்து ஜீனிக்க முடியல. அதாவது கேன்சரையே வந்து ஜோசியக்கார மூலியமா குணப்படுத்துறோம் சொன்னவங்க எதுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆனாங்க? ஜோசியத்தின் மூலமாவே அவங்க தொகுதி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதியை செய்து கொடுக்கலாமே. எதுக்கு வந்து மேடை ஏறி மைக் போட்டு பிள்ளாப்லாம் கத்துறீங்க? ஒரே ஜோசியம் ஓஹோன்னு வாழ்த்து உங்க தொகுதி மக்களுக்கு. தமிழ்நாட்டில் நடப்பது கொடுங்கோல் ஆட்சி என தாவேகாவினுடைய தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். நள்ளிரவில் தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டதற்கு அவர் எதிர்வினையாற்றியிருக்கிறார். தமிழ்நாட்டில் நடப்பது மக்களாட்சி அல்ல, கொடுங்கோல் ஆட்சிதான் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தூய்மை பணியாளர்கள் குண்டுகட்டாக போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் நடப்பது கொடுங்கோல் ஆட்சி என தாவேகாவினுடைய தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார்.
பேச்சினில் மட்டும் வீரம், இவர் செய்வதெல்லாம் வெறும் பேரம். இது கொடுக்கறதுக்கு என்ன முதலமைச்சர், எங்களை சந்திக்கிறதுக்கு என்ன? எங்க அண்ணன் தானே, எங்களை வந்து சந்திங்க, எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து எங்களை வந்து பாருங்க, நாங்க வந்து பாக்குறோம். நீங்க சொன்னீங்கன்னா வாக்குகள் கொடுப்பது வழக்கம், அதை மறப்பதும் இவரது பழக்கம். எங்க அண்ணன் வந்தா பண்ணுவாரு, என் தளபதி வந்தா பண்ணுவாரு, நாங்க எங்க விஜய் என்ன பண்ணுவாரு, எல்லாம் பண்றோம் நாங்க. நாங்க என்ன வாயிலேயே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா? பென்ஸ் கார் வச்சிருக்கவங்க, ஆடி கார் வச்சிருக்கவங்க, ஒரு 4-5 கார் வச்சிருக்கவங்க, டிஃபெண்டர் வச்சிருக்கவங்க, இவங்க எல்லாரும் கார் இல்லைன்னு ஒரு கோரிக்கை வச்சு கார் கொடுக்கணும்னு அரசாங்கம் முடிவெடுத்து அடுத்த நாளே மகேந்திரா கார் கம்பெனி வந்து நிக்குது. நாங்க வாய்க்கிலேயே 10 வருஷம் 20 வருஷம் வேலை பார்த்த தூய்மை பணியாளருக்கு எங்களுக்கு 19,000 சம்பளம் பத்தலன்னு சொன்னா, எம்எல்ஏக்கு 75,000க்கு எரிபொருளும் மற்ற செலவுக்கும் உதவியாளருக்கு 25,000 ரூபாய். இந்த உதவியாளருக்கு 25,000 ரூபாய் இருந்தால் தான் மாசம் தேவைப்படும் நினைக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு ஏன் தூய்மை பணியாளர்கள் மாடை தூக்குறவங்க, வெறுங்கையில செத்து போன மாடை தூக்குறவங்க, ஆடை தூக்குறவங்க, நாயை தூக்குறவங்க, எலியை தூக்குறவங்க, சிறுநீரில் இடத்துல போய் கை வைக்கிறவங்க, மழை இருக்கிற இடத்துல போய் கை வைக்கிறவங்க, குப்பை ஆடுறவங்க, நோய் நொடி வாங்குறவங்க, இவர்களுக்கு ஏன் 25,000 குறைந்தபட்ச சம்பளம் கொடுக்க முடியாது? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இல்ல ஏழை இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்த பயிலுலா மூஞ்சி மோரையும் மூஞ்சி மோரையும். வயசான பாட்டி, மிடில் ஏஜ் உமன் மயங்கி விழுகிறாங்க. தரத்தரன்னு அந்த மயக்கத்தோட இழுத்துட்டு போகிற மாதிரி சில போட்டோ. ஆயிரக்கணக்கான மக்கள் ஏன் இப்படி அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க? இவங்க எல்லாம் யார் தெரியுமா? சாதாரண மக்கள், தூய்மை பணியாளர்கள். என்ன நடந்துட்டு இருக்கு நம்ம ஊர்ல? தமிழகம் முழுவதும் இருக்கும் பெண்களின் மனதை அறிந்து நம் எண்ணத்தில் தோன்றியதுதான் இந்த அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். அந்த ஆள் என்ன சொன்ன? 6 சிலிண்டர்கள். ஏன் என்ன சொன்ன? 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர். 6 சிலிண்டர்கள் தாய்மார்களுக்கு கட்டணம் இல்லாம அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டம் சொன்ன மாதிரியே நிறைவேற்றுவோம். அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மிகாமல் 2.5 லட்சத்திற்கு மிகாமல் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள குடும்பத்தினர், சிறு குறு விவசாய குடும்பத்தினர், மாற்றுத்திறனாளி குடும்பத்தினர் போன்ற சமூகத்தில் உள்ள நலிந்த குடும்பத்தினர் பயனடைவார்கள். என்னடி இது? அதை பொறுக்க முடியல நடுவர்களே. இனி யாராவது லஞ்சம் கேட்டாங்கன்னா எனக்கு போன் பண்ணுங்க, அவங்க கிட்ட சொல்லுங்க இது அவங்க தம்பி ஆட்சின்னு சொல்லுங்க, அவருடைய அண்ணனுடைய ஆட்சி நடக்குதுன்னு சொல்லுங்க. இப்படி ஒரு முதல்வர் இந்தியாவிலே உலகத்திலேயே லஞ்சத்துக்கு எதிராக பேசியிருக்காரா? அந்த 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 போன் நம்பரை சொன்னீங்கன்னு அப்படின்னு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? மத்திய பாஜக அரசு தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்களா? தலைமைச் செயலர் யாரு அழுத்தம் கொடுத்தாலும் இவங்களுக்கு எங்க போச்சு புத்தி? யாரு அழுத்தம் கொடுத்தாலும் இவங்களுக்கு எங்க போச்சு புத்தி? ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி என்ன மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, சட்டமன்ற நாங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுறது எங்களை வந்து முத பாருங்கன்னு சொல்றாங்க. அப்ப பாருங்கன்னு சொல்லும்போது நடந்து போய் பார்க்க முடியாது, நடந்து போய் பார்க்க முடியாது. சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். பாருங்கன்னு சொல்லும்போது நடந்து போய் பார்க்க முடியாது, நடந்து போய் பார்க்க முடியாது. அப்பா அவங்களுக்கு கொடுத்துட்டா பிரச்சனை, அவங்க நடந்து வரட்டுமாங்க, எங்களை மாதிரி பஸ்ல வந்து நடந்து பார்க்கட்டுமாங்க, எங்களோட கஷ்டம் அவன் தெரியட்டுமா. எம்எல்ஏ கார் கொடுத்தா பிரச்சனை, எங்க ஏழை மக்கள் மாதிரி அவனை பஸ்ல வந்து போட்டோமா ஒரு நாள் தெரியட்டுமே கஷ்டம் வந்து. பொட்டு மாமாவின் பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியில் முதல் பாடலை பாட வருகிறார். எங்கே உங்கள் கரகோஷம்? உயிரும் நடந்தது உன்னையும் எந்திடவே உடைந்த வீரனே கலங்கி அழுகிறேன். கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் இவர் யாரு
கொடுத்தார். இத கேட்ட மாப்பிள மனசு என்ன பாடுபடும். அழக்கூடாது மாப்பு. அருமையான பாடல், அற்புதமான பாடல், அருமையான பாடல், அற்புதமான பாடல். அப்படியா? எப்படி வா? அருமையான பாடல், அற்புதமான பாடல். ஆனால் பொட்டு மாமாவுக்கு பொருத்தமில்லாத பாடலை பாடியது உங்களை நிகழ்ச்சியில் இருந்து நீக்குகிறோம். ஆள்ல கையினுடைய ரூல்ஸ் என்னடா? வாழ்க ஒளிக அங்கேயே இருங்க. பொட்டு மாமாவுக்கு பொருத்தமான பாடலை பாட வருகிறார் உங்கள் நண்பன். கெடுத்ததெல்லாம் கெடுத்தார். என்ன நினைச்சிட்டீங்க? பிச்சு போடுவோம் படுவாங்களா? எங்களை செல்லவாரி போட்டு நினைச்சிட்டீங்களா? இவர் யாரையெல்லாம் கெடுத்தார், ஒருத்தரையா கெடுத்தார், இல்லை ஒட்டு மொத்தமாய் கெடுத்தார். பொட்டு மாமாவுக்கு மிகவும் பொருத்தமான பாடலை பாடி முதலிடத்தை தட்டிச் செல்கிறார் உங்கள் நண்பன். இவர் ஒருத்தரை